ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லர் சீரிஸ் மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸில் தேர்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் டாபிக் டெய்லர் சீரிஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் செவரல் வேரியபிளில் லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டெய்லர் டாபிக் தான் டெய்லர் சீரிஸ். அந்த டெய்லர் சீரிஸை பொறுத்த மட்டும் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராப்ளமாக ஒவ்வொரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் ஒரு மூணு கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 கிளாஸஸ்லையுமே இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குது. ரைட்டா? 3 கிளாஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்னும் ஃபர்தராக சில 3 கிளாஸோடு முடிஞ்சிருமானா இல்லை, ஃபர்தராக டைம் இருக்கும் போதெல்லாம் இது மாதிரி முக்கியமான டாப்பிக்கில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நான் கொடுக்குறேன். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு கிளாஸ் பார்த்துருக்குறோம், அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் வாங்க. ஸோ அதில் என்ன இப்போ பார்த்துருப்போம் அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் ஒரு 8 மார்க்கு 3rd டிகிரி வரைக்கும் டெய்லர் சீரிஸ் வந்து 3rd டிகிரி வரைக்கும் ஃபைன் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து செகண்ட் ஆர்டர் டிகிரி வரைக்கும் அப் டு 2nd டிகிரி டேர்ம்ஸ். நம்ம ஒரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ ஒரு லிங்க் இருக்குது, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் 3rd டிகிரி வரைக்கும் ஃபைன் பண்ணியிருப்போம். ஓகேவா? யூனிவர்சிட்டி கொஸ்டின் இது ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் தான். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3rd டிகிரி வரைக்கும் கேட்கல, 2nd டிகிரி வரைக்கும் 2nd டிகிரி ஆஃப் டேர்ம்ஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக சூஸ் பண்ணி அதுலேருந்து எல்லா யூனிவர்சிட்டி கொஸ்டினும் 1 by 1 நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்ன கொடுத்துருக்காங்க, டெய்லர் சீரிஸ். ஓகேவா? இது வந்து டெய்லர் அப்படிங்கிற வேர்டே இல்லை, நல்லா கவனிக்கணும். டெய்லர் அப்படிங்கிற வேர்டே இல்லை, ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கான ஒரு பவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப் டு 2nd டிகிரி இப்படி கொடுத்தாங்கன்னா இது டெய்லர் சீரிஸ். மற்ற ப்ராப்ளத்தில் வந்து டெய்லர் சீரிஸ் டெய்லருங்கிற வேர்டு வந்துடும், இதில் அந்த வேர்டு வரல, ஆனாலும் இது டெய்லர் சீரிஸ் தான். எப்படி நம்ம ஃபைன் பண்ணணும், அப் டு 2nd டிகிரி டேர்ம்ஸ் அப் டு 3rd டிகிரி டேர்ம்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே மேக்ஸிமம் 3rd டிகிரி வரைக்கும் ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. அப்படி அப் டு 2nd டிகிரி 3rd டிகிரி வந்துட்டாலே இன்டெரக்டாக என்ன சொல்லுறாங்க, டெய்லர் சீரிஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்காங்கல்ல sin xy, இதை நம்ம எப்படி எழுதிக்கிட்டோம்னா f of x, y எழுதிக்கணும். you are given f of x, y equal to sin xy. f of x, y equal to sin xy. So next வந்து எப்படி எழுதணும்னா என்ன இருக்கலாம், இதை 0க்கு ஈக்குவல் பண்ணுங்க. இதை 0க்கு ஈக்குவல் பண்ணா x equal to 1 and இதை 0க்கு ஈக்குவல் பண்ணா மைனஸ் பை கிட்ட போகும்போது y equal to 5. ரைட்டா? இப்போ என்ன எழுதுறோம், ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம். ஃபங்க்ஷன் வேல்யூ அட் என்னது 1,5/2 1,5/2 இது ரெண்டா வச்சு ஒரு டேபிள் போட்டு விடுவோம். ஒரு டேபிள் போட்டுக்கிறோம். ஒரு டேபிள் போட்டுக்கிட்டு என்ன பண்ண போறோம்னு மட்டும் பாருங்க. என்ன பண்ண போறோம் பாருங்க, நான் கொடுத்தது முதல்ல எழுதிக்கிடுவோம். f of x, y. ஓகேவா? f of x, y. ரைட். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ f of x, y என்ன ஃபங்க்ஷன் என்ன, sin xy மீனிங் sin xy. இது அப்படி எழுதிக்கிட்டோம். ஓகேவா? கொடுத்தது எழுதியிருக்கோம் f of x, y sin xy. அப்போ இது இந்த சைடு எழுதியாச்சு, சைன் ஓகே எங்க எழுதியாச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறோம்னா எக்ஸுக்கு பதிலாக 1ஐயும் ஒய்க்கு பதிலாக 5/2 அப்ளை பண்ண போகிறோம். வேல்யூ ஃபங்க்ஷன் இதுவாக இருந்தால் இந்த வேல்யூவில் என்னவா இருக்கும், இப்போ x equal to 1 அப்ளை பண்ணணும். இப்போ 1 அப்ளை பண்ணுங்க, y equal to 5/2. அப்போ 1 × 5/2 5/2. sin 5/2 வேல்யூ வந்து 1. sin 5/2 வேல்யூ வந்து 1. ஓகேவா? அவ்வளோதான், அப்ளை பண்ணிடுவோம். இதில் 1 அப்ளை பண்ணுங்க, இதில் 5/2. அப்போ sin 5/2 வேல்யூ 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து என்ன செய்யணும், இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஏன் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இதில் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூ நம்ம அப்ளை பண்ண வேண்டி இருக்கிறதுனால இதில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் இது எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் sin xy டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos xy, உள்ள இருக்கிற x y டிஃபரன்ஷியேட் பண்ணா into y. ஓகேவா? ரைட்.
அடுத்த ஸ்டெப் இப்போ இதில் கொண்டு ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு பை பை 2 போட்டால் என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு பை பை 2. அப்போ காஸ் பை பை 2 வேல்யூ வந்து காஸ் 90 டிகிரி, காஸ் சைன் பை பை 2 வேல்யூ என்னது? 1. காஸ் பை பை 2 வேல்யூ 0. காஸ் பை பை சைன் பை பை 2 வேல்யூ 1, காஸ் பை பை 2 வேல்யூ 0. அப்போ இதில் பாருங்க, இங்கே 1 அப்ளை பண்ணுவீங்க, இங்கே பை பை 2 போடுவீங்க, இங்கே அப்போ காஸ் பை பை 2 வேல்யூ 0. 0 கொண்டு எது பெருக்கினாலும் 0. அப்போ டேம் 0. புரியுதா? ஏன்னா சைன் பை பை 2 வேல்யூ 1, காஸ் பை பை 2 வேல்யூ 0 இல்லை. அப்போ காஸ் பை பை 2 இந்த டேம் 0 ஆகிட்டாலும் 0 கொண்டு எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். ஓகே, அடுத்த ஸ்டெப் வந்து எஃப்ஒய். இந்த ஃபங்க்ஷனை ஒய்யை பற்றி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ சைன் எக்ஸ்ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது காஸ் எக்ஸ்ஒய், உள்ளே இருக்கிற எக்ஸ்ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ். ஏன்னா ஒய்யை பண்ணுனா 1, ரிமைன் எக்ஸ் தான் இருக்கும். அப்போ எக்ஸ். ஸோ இதில் கொண்டு நம்ம அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு பை பை 2 நம்ம அப்ளை பண்ணும்போது அப்போ காஸ் பை பை 2 இதுவும் 0 தான் இருக்கும். ஏன்னா காஸ் பை பை 2 வேல்யூ என்னது? 0. சைன் பை பை 2 1, காஸ் பை பை 2 0. அடுத்த ஸ்டெப்பில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு ஒய். அந்த மீனிங் என்ன? எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறத மறுபடியும் ஒய்யை பொறுத்து பண்ணணும். அப்போ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணது இது. இதை ஒய்யை பொறுத்து பண்ணும்போது எப்படி பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஒய் இன்டு காஸ் எக்ஸ் ஒய்னு எழுதிக்கலாம். ஒய் இன்டு காஸ் எக்ஸ் ஒய். இதை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒய் வச்ச டேம் பக்கத்தில் வந்திருக்கா? அப்போ யூவி மெத்தட் போடும். யூவி மெத்தட் போடுவோம். யூவின்னு என்ன? யூவை வச்சுக்கிட்டு ஓகேவா வியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ மைனஸ் சைன் எக்ஸ் ஒய் இன்டு எக்ஸ் ப்ளஸ், சரியா? யூவை வச்சுக்கிட்டு விஏ பண்ணுனா காஸ் எக்ஸ் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் எக்ஸ் ஒய், உள்ள இருக்கிற எக்ஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒய்யை பண்ணுனா 1, ரிமைன் எக்ஸ் மட்டும் வரும், மீதி எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ இது ப்ளஸ் இது என்ன பண்ணும்? யூவை வச்சுக்கிட்டு விஏ பண்ணோமா, ப்ளஸ் விஏ வச்சுக்கிட்டு யூவை பண்ணணும். இப்போ வீணானது காஸ் எக்ஸ் ஒய். காஸ் எக்ஸ் ஒய்யை வச்சுக்கிட்டு ஒய்யை பண்ணா 1. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் ஒய். இந்த எக்ஸ் இந்த ஒய்ன்னு சேர்ந்தது எக்ஸ் ஒய், இந்த மைனஸ் வெளியே போட்டாச்சு. இப்போ சைன் எக்ஸ் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஒய். ஓகேவா? இப்போ வேல்யூ அப்ளை பண்ண என்ன வரும்? இப்போ இந்த வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா இல்லை கவனிங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 1, காஸ் ஒய் ஈக்குவல் டு பை பை 2. இங்கே 1 போடுவீங்க, இங்கே பை பை 2 போடுவீங்க. அப்போ மைனஸ் பை பை 2 கிடைக்கும். இந்த டேம் நமக்கு 1 ஆயிரும், ஏன்னா சைன் பை பை 2 வேல்யூ 1. அப்போ இந்த டேம் 0 ஆயிரும், இந்த டேம் 1 ஆயிரும், இந்த டேம் 0 ஆயிரும், ஏன்னா காஸ் பை பை 2 வேல்யூ என்னது? 0. அப்போ இந்த டேம் 0, இந்த டேம் 1, இங்கே 1 பை பை 2 போடுங்க. அப்போ ரிமைன் நமக்கு ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் பை பை 2 மட்டும் வரும். மைனஸ் பை பை 2 இது ஒன்றும் இல்லை. அப்போ 1 பை பை 2 பை பை 2 தான். ப்ளஸுக்கு ப்ளஸுக்கு அடுத்து வர டைம் 0, அதனால் விட்டுருவோம். ரைட்டா? அப்போ அடுத்த ஸ்டெப்பு, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதே போல் எஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சோமா, அடுத்து எஃப் எக்ஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் எக்ஸ் எக்ஸ்னா இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை எக்ஸை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது காஸ் எக்ஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அதாவது காஸ் எக்ஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இல்லை வைங்க, மைனஸ் சைன் எக்ஸ் ஒய் இன்டு ஒய். ஓகேவா? காஸ் எக்ஸ் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் ஒய், உள்ளே இருக்கிற எக்ஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். அப்போ எக்ஸை பண்ணால் 1, ரிமைன் ஒய் மட்டும் இருக்கும். ஏற்கனவே வெளியே இன்னொரு ஒய் இருக்கா? இன்டு ஒய். அப்போ இது எப்படி எழுதலாம்? y ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் சைன் எக்ஸ் ஒய்னு எழுதலாம். அப்படி இந்த ஆன்சரில் இதை கொண்டு அப்ளை பண்ணுங்க. 1 பை பை 2 இதில் கொண்டு 1 பை பை 2 அப்ளை பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக பை பை 2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக பை பை 2னா அப்போ பை பை 4 ஆயிடும். பை ஸ்கொயர் பை 4 ஆயிடும். ஓகேவா? இங்கிட்டு பாருங்க, சைன் 1 பை, அப்போ சைன் பை பை 2 வேல்யூ என்ன? 1 தான். அப்போ இந்த டேர்ம் 1 ஆயிடும். அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும்?
therefore minus 5. ஆன்சர் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிக்கணும், மார்க் பண்ணிக்கணும். ரைட்டா? இப்போ அடுத்து FYY. இதுல என்னென்னலாம் தேவையால கண்டுபிடிக்கும்? FX, FY, FXX, FXY, FYY தான் ஃபார்முலா. செகண்ட் ஆர்டர் வரைக்கும்னா 1/2 ஃபேக்டோரியல் வரைக்கும் கண்டுபிடிக்கும். தேர்ட் டிகிரினா 1/3 ஃபேக்டோரியல் வரைக்கும் போகும். ஓகேவா? அப்போ FYY. இப்போ FYYங்கும் போது இந்த இடத்துல ஒய்ங்க இதை ஒய்யை பற்றி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ காஸ் XY நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் XY உள்ள இருக்கிறத பண்ணா எக்ஸ் ஏற்கனவே பக்கத்தில் ஒரு எக்ஸ் இருக்கு, எக்ஸ் இந்த எக்ஸ். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் XY இன்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதில் கொண்டு நம்ம அப்ளை பண்ணால் இந்த டேர்ம் என்னது? 1. ஓகேவா? இதில் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் 1, -1. -1 × 1, எக்ஸுக்கு பதிலாக 1 தானே அப்ளை பண்ணுற, எக்ஸுக்கு பதிலாக 1ஐயும் ஒய்க்கு பதிலாக π/2 அப்ளை பண்ணால் சைன் π/2 வேல்யூ வந்து 1. அப்போ மைனஸ் இருக்கிறதுனால ஆன்சர் -1. ஓகேவா? புரிஞ்சிருக்கா? இந்த எல்லா வேல்யூவையும் வந்து இதில் நம்ம அப்ளை பண்ணுறோம். எப்படி அப்ளை பண்ணலாம்? ஆஃப் x, y ஈக்குவல் டு f of a, b. f of a, bனா நல்ல முதல் டேர்ம் 1 ப்ளஸ். ஓகேவா? 1 ப்ளஸ். அதுக்கு முன்னாடி இந்த HK வேல்யூ கண்டுபிடிக்கணும். HK வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த HK எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒன்று கிடையாது, இந்த இடத்துல நான் செய்கிறேன். இடம் இல்லாதனால நம்ம செய்யணும். ஓகேவா? ரைட். இந்த HK கண்டுபிடிக்கணும்னா H = x - a. ஓகேவா? K = y - b. அப்போ இங்கே x - a னா 1. ஓகேவா? x - 1 K = y - b னா π/2. ஓகேவா? ஹச்சுக்கு பதில் அந்த வேல்யூ, கேக்கு பதில் இதையும் அப்ளை பண்ணாலே போதும். அப்போ வந்து வாங்க, ஹச் இருக்கா, ஹச்சுக்கு பதில் என்ன பண்ணலாம்? x - 1 போடலாம். x - 1 fx a, bனா ஃபைன் தராதீங்க, இந்த இடத்துல இதுதான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. fx வேல்யூ 0. அப்போ இந்த இடத்துல 0 போட்டுருவோம். ப்ளஸ் fy வேல்யூ என்னது? 0. அப்போ இந்த டேர்ம் டோட்டலாக 0 ஆயிருமா? இமேஜ் பண்ணி பாருங்க. இன்டு 0, சரி, y - π/2 இன்டு 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆகும்? 0 ஆயிடும். இந்த ப்ளஸுக்கு வர்ற இந்த சைடு வர்ற டேர்ம் எல்லாமே 0 ஆயிடும். 1/1 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 தான். அதனால தான் நான் ஒன்றுமே போடலை. 1/1 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 தான். இப்போ இதில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா 0 ஆயிடும். ப்ளஸ் 1/2 ஃபேக்டோரியல் வேல்யூ 1/2 தான். ஓகேவா? 1 × 2. 2 ஃபேக்டோரியல் நம்ம என்ன சொல்லுவோம்? 1 × 2. 1 × 2 தான். அது ஸ்ட்ரெயிட்டாக போட்டாச்சு. இப்போ ஹச் ஸ்கொயர் என்ன? x - 1. ஓகே, கீழே x - 1 ஹோல் ஸ்கொயர். f வேல்யூ என்ன? -y ஸ்கொயர் மைனஸ், ஓகேவா? x வேல்யூ ரைட். ப்ளஸ் 2 × h × k ப்ளஸ் 2 × ஓகேவா? ஹச்சோட வேல்யூ வந்து x - 1, k-ஓட வேல்யூ வந்து y - π/2. ஓகேவா? fxோட வேல்யூ வந்து -π/2 -π/2. அடுத்து பார்த்தீங்கன்னா k ஸ்கொயர். k ஸ்கொயரோட வேல்யூ ப்ளஸ் k ஸ்கொயரோட வேல்யூ வந்து y - π/2 ஹோல் ஸ்கொயர். fyயோட வேல்யூ வந்து -1. இப்போ இன்டு -1. அவ்வளோதான். இந்த டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணி ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் எழுதிட்டா
ஸோ வி கெட் தி ஆன்சர். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகேவா? எப்படி பிடிச்சிக்கா நம்ம டேபிள் பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒய்யை பொறுத்து பண்ணோம். அடுத்து எக்ஸ் ஒய்னு என்ன அர்த்தம்? எக்ஸை பொறுத்து பண்ணதை ஒரு டைம் ஒய்யை பொறுத்து பண்ணோம். எஃப் எக்ஸ்னு என்ன அர்த்தம்? எக்ஸை பொறுத்து பண்ணதை 100 முறை எக்ஸை பொறுத்து பண்ணணும். எஃப் ஒய்னு என்ன அர்த்தம்? ஒய்யை பொறுத்து பண்ணதை மறுபடியும் ஒய்யை பொறுத்து பண்ணணும். ஐயோ, அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் கவனமாக செஞ்சு இந்த டேபிள் வேல்யூவை கொண்டு நம்ம இதில் அப்ளை பண்ணுறோம். இதில் நம்ம இந்த ஹெச் கேக்கு பதில் என்ன எடுக்கணும்னா, ஹெச்சோட ஃபார்முலா வந்து எக்ஸ் மைனஸ் ஏ, கேவோடைய ஃபார்முலா வந்து ஒய் மைனஸ் பி. அப்போ எக்ஸ் மைனஸ் ஏனா 1 நேரத்தில் 0க்கு ஈக்குவல் பண்ணாலும் கிடைச்சது. இது இதே எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுறோம், அதான் வரப்போகுது. திரும்ப எடுத்தால் அந்த எக்ஸ் மைனஸும் ஒய் மைனஸ் பி தான் இங்கேயும் வரப்போகுது இல்லைங்களா? நான் சார் இது எழுதுறது நல்லது. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 கே ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 5/2. அப்போ கே ஹெச் வர்ற இடத்துலலாம் இந்த வேல்யூவையும் எஃப்எக்ஸ் எஃப்எக்ஸ் ஒய் எஃப்எக்ஸ்எக்ஸ் எஃப்ஒய் வர்ற இடத்துலலாம் இந்த டேபிள் வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணி ஒரு ஸ்டெப் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டா நம்ம செஞ்சது கரெக்ட் ஆகிடும். ஓகேவா? சரி, அடுத்த ஸ்டெப்பில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுற மட்டும் பாருங்க. ஒன் டைம் சிம்பிளிஃபை மட்டும் பண்ணாலே போதும். ஒரு ஸ்டெப் அப்படியே கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதினாலே போதும். இப்போ 1+ போட்டுக்கலாம். இந்த டைம் 0 தானே, 0 கொண்டு எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். 0 கொண்டு எதை மல்டிபிள் பண்ணால் அப்போ இந்த டைம் ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக 1/2 போயிடலாம். ப்ளஸ் 1/2. ஓகேவா? இதை அப்படி முன்னாடி கொண்டு வந்து விடுங்க. இந்த மைனஸ் முன்னாடி எடுத்துரும். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா -5² / 4, ஓகேவா, இன்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இதை அப்படியே மாற்றி எழுதிக்கிட்டேன், அவ்வளோதான். இது முன்னாடி வச்சுக்கிட்டு பின்னாடி வச்சுக்கிட்டேன், அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. ப்ளஸ் இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டூவும் கேன்சல் ஆகிடும். இப்படி இந்த டூவும் கேன்சல் ஆகும். இந்த -5 முன்னாடி வரும். -5 முன்னாடி வரும். அப்படி வரும்போது இந்த டைம்ல -5 ஓகேவா, இது கீழே எழுதுற இடம் இல்லாதனால -5 இந்த -5 முன்னாடி -5 இந்த டைம் அப்படி எழுதியிருக்கேன். எக்ஸ் மைனஸ் 1 y minus 5/2, ரைட்? ஸோ இந்த இடத்துல இந்த மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ் ஆயிடும். இந்த மைனஸும் இந்த ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆயிடும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக மைனஸ் போட்டு, ஓகேவா, அந்த டேம் அப்படி எழுதிடலாம். y minus 5/2 ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். ஸோ டேபிள் போடுறோம். டேபிளில் வந்து எத்தனை ஆர்டர் கேட்டு இந்த ஃபார்முலாவில் உள்ள எல்லா டேர்மையும் டேபிளில் ஃபைன் பண்ணுறோம். ஹச்சு கேக்கு பதிலாக நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஹச்சு கே ஃபைன் பண்ணுறோம். கண்டுபிடிச்ச எல்லா வேலையும் கொண்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அப்படியே நினச்சலாம். ஒரு ஸ்டெப் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டாலே போதும். இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா, நல்லா ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கிடணும். நம்பர் 1, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, டிஃபரன்ஷியேட் பண்ணுறதை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிடுங்க. அப்படின்னா இதுலேருந்து கேட்கக்கூடிய 8 மார்க் அது உங்களுக்கு தான். ஓகேவா? ஸோ ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இது முதல்ல ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணும்போதே ஃபார்முலா உங்களுக்கு ஃபஸ்ட் எழுதிடுங்க. ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கப்புறம் சைடில் நீங்கள் பாக்ஸ் பண்ணி செய்யுங்க. ஏன்னா கரெக்ஷன் வைக்கிறவங்க எடுத்துனா தான் பார்ப்பாங்க. ஃபார்முலா இருந்துச்சுன்னா ரைட். அதுக்கப்புறம் டேபிள் கரெக்டாக இருக்கணும். அதுமாதிரி ஒரு ஸ்டெப் அப்ளை பண்ணி ஒன் ஸ்டெப் அப்படி சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கனாலே போதும். 8 மார்க் 8க்கு 8 நினச்சிடலாம். அழகாக எடுத்துடலாம். அந்த ப்ளஸ் மைனஸ்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுங்க. ஓகே, மற்றபடி இந்த ஸ்டெப் ஈஸி தான். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ப்ராப்ளத்தோட மீட் பண்ணுவோம். அதுவும் டெய்லர் சீரிஸ் ப்ராப்ளத்தோட. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.